没有啊，我进来了，他都。உதவியாளர் குவான் ஹிதாயா அவர்களுக்கும் வெற்றி திட்டங்களை வழிநடத்தும் ஆசிரியர் திருமதி கணேஷ் ஆனாத்தி அவருக்கும் நன்றி. அவர்களை தொடர்ந்து நம்ப திருமதி சீதா, ஆசிரியர் குமாரி கீதா மற்றும் குவான் ஈனா உடன் வருகின்றனர். அவர்களை அடுத்து இந்த ஆண்டு வெற்றி கோப்பை எங்களுக்கு தான் என்ற உறுதியை அனல் பறக்க விட்டபடி சிவப்பு இல்ல சிங்கக்குட்டிகள் சிங்க நடை போட்டு வருகின்றனர். சிவப்பு இல்ல ஆசிரியர்களான நளினி ஆசிரியை, கவிதா ஆசிரியை மற்றும் நந்தினி ஆசிரியை ஆகியோர் மாணவர்களுடன் வருகின்றனர். சிவப்பு இல்லத்தை தொடர்ந்து புயலென சீறி பாய்ந்து வந்து கொண்டிருப்பது நீல இல்லம். நீல இல்ல வேகைகளை வழிநடத்தி கொண்டிருப்பவர் ஆசிரியர் அக்மா மற்றும் உதவி ஆசிரியர்களான ஆசிரியர் திருமதி சரஸ்வதி, ஆசிரியர் நீல இல்ல வேகைகளை சீறி பாயும் நடையை இவ்வாண்டு வெற்றி கோப்பை எங்களுக்கு தான் என்பதை பறைசாற்றுகிறது. நீல இல்ல வேகைகளை அடுத்து களத்தில் நுழைவது பச்சை இல்ல சிறுத்தைகள். நாங்கள் மட்டும் என்ன சளைத்தவர்களா, வெற்றி கோப்பை எங்களுக்குத்தான் என்ற முழக்கத்துடன் பச்சை இல்ல மாணவர்கள் நடந்து கொண்டு வருகின்றனர். அனிதா அவர்கள் நமது கண்மணிகளுக்கு உற்சாகம் அளிக்கும் வண்ணம் வருகையாளர்கள் அனைவரும் கைகளை தட்டும்படி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் இறைவன் நமக்கு வாய்ப்பு அளித்தார். எங்கேயாவது சந்திப்போம். சீக்கிரம் சொல்லிட்டுங்க. நான் திரும்பி பற்றி எந்த ஸ்கூல் பேரனா இருப்பாங்க இதுன்னு ஒரு கண்டிப்பாக பார்ப்பேன். நிறைய பேர் பார்க்கணும் இல்லையா, அந்த ஒரு சில வரும். ஸோ பள்ளியில் அது பள்ளி இதனுடன் சிறப்பாக ஒத்துழைப்பு பள்ளி நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக கிடைக்க உதவிய அனைத்து நிறுவனங்களுக்கும் எனக்கு நன்றி. குறிப்பாக நம்ம வைத்தியர்கள் எல்லா நிகழ்ச்சிகளும் வந்து வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். சரிங்களா? தொடர்ந்து நான் இல்லை என்னவோ அவரோட தொகுதி நம்ம பள்ளி வந்து அவர் தொகுதியில் இருக்கு. அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது. அவர் எந்ததான் ஆகணும். சரிங்களா? அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் சென்ட்ரல் நேஷனல் தமிழ் பள்ளிக்கு அவர் தொடர்ந்து அவரோட ஆதரவிலும் நம் பள்ளியை மேம்பாட்டிற்கு உதவிகளையும் செய்து வருவார். நம்ம பள்ளியில் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த மேம்பாட்டு திட்டங்கள் பிள்ளைங்க அந்த செயல்படுற அந்த ஒர்க்கீப்பர் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரே ரொம்ப காலமாக நம்ம போராடி இருந்தோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு பண வசதி இல்லை. வைத்திய கொடுத்த அந்த ஒரு மானியம் ரொம்ப உதவியாக இருந்து பள்ளியை சீரமைத்துள்ளோம். இந்த வருடம் கண்டிப்பாக செய்வாங்க. அனைவருக்கும் நன்றி. ஆசிரியர்கள்
பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஓகே, ரொம்ப நேரம் இருக்க முடியாது, வெயில் வந்துருக்கு. அன்புடன் வரவேற்கின்றோம். ஓகே, வைத்தியோட மாநிலத்தில் தான் அவருக்கு ஒரு சிறந்த கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா நம்ம பள்ளிக்காக வந்து அவர் வந்து என்னைக்குமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நன்றி. நீங்கள் எனக்கு பேசுகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்டர்வியூ ஸ்கூலில் எல்லோரும் வாழ்க. பள்ளி ஆசிரியர், ஏஐடி தலைவர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் சங்க தலைவர், பெற்றோர்களுக்கு மற்றும் மாணவ மாணவிகளுக்கு என் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் தான் சொன்ன கேட்கறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மதிக்கணும். நான் ரொம்ப நேரம் பேசுறதுல தமிழ் பள்ளிக்கூடம் கணிப்பொறி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு வராங்க. பிள்ளைங்களுக்கு இந்த நல்ல திட்டங்கள், நல்ல ப்ரோக்ராம் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக கொண்டு வராங்க. அதுல நம்ம ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம ரிவ்யூ வாங்கிடும். ஆனா உள்ளூர் பிரச்சனை தான். இந்த நம்ம தொகுதியில 3 தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கு. 3 பேரும் ரேசிங்ல இருக்காங்க. இந்த ஸ்கூலுக்கு இந்த விட்டா வந்து ஸ்கூல் விடுறோம். அப்படி அங்கே கொடுக்கல. இதுதான் என்னோட பிரச்சனை. ஆரம்ப காலத்துல வந்து 2018 தான் இங்கு வழங்கிட்டு இருக்கோம் ஸ்கூலுக்கு. ஆனா அப்ப வந்து 10,000 15,000 போன வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் 50,000 கொடுக்கணும் தமிழ் பள்ளி கொடுக்கணும். ஏன்னா நம்ம நிதி வருஷம் வழங்கிறது 10. இது வருஷம் காலிட்டு இறங்கினாலே இந்த வருஷம் நிதி இருக்கான்னு கேட்டாரு. இல்ல அவரை நான் குற்றம் சொல்லல. தமிழ் பள்ளி கொடுத்த நன்மைக்காக தான் அவர் செய்யறாரு. எங்களோட கடமை அரசாங்கம் நிதி கொடுக்குது. அந்த நிதியை தான் நம்ம ஸ்கூலுக்கு வழங்குறோம். ஆனா என்னோட தொகுதியில் என்ன பிரச்சனைனா 38 பள்ளிக்கூடம் இருக்கு. இளையா மாநிலத்தில் ஆக நிறைய பள்ளிக்கூடம் என்னோட தொகுதியில தான் இருக்கு. 38 பள்ளிக்கூடத்துல 7 சீன பள்ளிக்கூடம், 3 தமிழ் பள்ளி, 2 ஒரு அகாமா இஸ்லாமிக் பள்ளி, 3 கஃபா, மற்றதெல்லாம் கவர்மெண்ட். இந்த 38 பள்ளிக்கூடத்துக்கும் நம்ம சமமா பிரிச்சு கொடுக்கணும்னா முடியாது. 2019 வந்து எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் நம்ம 10,000 வழங்கணும் சமமா. 400,000 கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்து இந்த வருஷம் நம்ம 400 ஸ்பெண்ட் பண்ணோம்னா அரசாங்கம் கொடுக்கிற நிதி வந்து அப்படியே போயிடும். ஸோ அதனால சில வருஷங்கள் சேர்ந்து நம்ம சூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம சூஸ் பண்றது இருக்கிறது 3 தான். ஸோ 3க்கும் சிறந்த நிதி நம்ம இப்போதைக்கு வழங்கிட்டு இருக்கோம். காலையில தான் அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க. உங்க ஸ்கூல்ல உங்க தொகுதியில் இருக்கிற ஸ்கூலுக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்டிங் கேட்கறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் காலையில் அனுப்பி 24ஆம் தேதிக்குள்ள நீங்க அந்த அப்ளிகேஷனை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்து பள்ளிக்கூடத்துக்கு நல்லபடியா செய்யலாம். அது மட்டும் இல்லை, போன வருஷம் கொடுத்த நிதியில ரொம்ப ஒரு அற்புதமா அந்த நிதியை யூஸ் பண்ணி ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பிஐபிக்கும் ஆசிரியருக்கும் கைது கொடுத்துருக்கீங்க. நான் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப நாள் இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு சட்டடினா நம்மளுக்கு வேலை நாள் சட்டடி சந்தி தான் நம்ம வேலையை கீழே இறங்கி மக்களை பார்த்துருக்கு. ஸோ மன்னிக்கணும் உங்கள்கிட்ட வந்து நான் கை கொடுக்காட்டி இதோட என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆனா இந்த வருஷமும் நிதி இருக்கு, அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்குன்னு நம்ம ஒரு 5,000 நம்ம இந்த ஸ்கூலுக்கு வழங்குறதுக்கு பத்துங்களா அது அப்புறம் சொல்லிட்டாரு. ஆசிரியர் தலைமை ஆசிரியர் வெற்றிக்கு என்னோட மனமான வாழ்த்துக்கள். அவங்க நீங்க ரொம்ப தூரம் கூட சந்தோஷம் தான் போறீங்க. நீங்க உரையில வந்து இன்னும் பேசிட்டு உள்ளால் அந்த ஸ்கூல் வந்துடும். அந்த ஸ்கூலுக்கும் நம்ம நிதி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா சில ஆலோசனை கொடுத்திருந்தாரு அண்ணன் கார்த்திக் அவர்கள். அந்த ஆலோசனைப்படி நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாது. நன்றி, வணக்கம். அவர்களிடம்
மாணவர்களுக்கு பரிசுகள் யோக வர்ஷினி முத்துக்குமார் சிவப்பு இல்ல. யோக வர்ஷினி முத்துக்குமார் சிவப்பு இல்ல. இரண்டாவது நிலையில் ஜெருஷா ராஜ் வினோத்குமார் பச்சை இல்ல. ஜெருஷா ராஜ் வினோத்குமார் பச்சை இல்ல. முதல் நிலையில் யோனா புவனேஸ்வரன் பச்சை இல்ல. மூன்றாவது நிலை யோக வர்ஷினி முத்துக்குமார் சிவப்பு இல்ல. ஜெருஷா ராஜ் வினோத்குமார் பச்சை இளம் இரண்டாவது நிலையிலும் யோனா புவனேஸ்வரன் பச்சை இளம் முதல் நிலையிலும் வெற்றி பெற்றுள்ளனர்.